لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية وإن كثيرا من الناس عن آياتنا لغافلون. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்டுவது நபிமார்களில் இறுதியாக உபதேசித்த உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் நிலவட்டும். உயர்ந்த நியத்தோடு வந்தவர்களிருக்கும் இஸ்லாமின் நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் விடயங்களை எடுத்து நடக்குமாறும் ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எதை தவிர்த்து நடக்குமாறு விலக்கி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் நடக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு ஒத்திய செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய வகுப்புகளை, ஒரு புனிதமான ஒரு மாதத்தை எதிர்வரக்கூடிய சில நாட்களில் நாங்கள் முன்னோக்க இருக்கிறோம். அல்லாஹ் அந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாகுவானாக. அன்பான இஸ்லாமிய வகுப்புகளே, ரமலானை பற்றி பல பயான்களிலே அதனுடைய சிறப்புகள், அதிலே அந்த நோன்புடைய காலங்களிலே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அது சம்பந்தமான பல சிறப்புகள் இன்று எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த விடயங்களில் நாங்கள் நிச்சயமாக கவனம் செலுத்தணும். ரமலானுடைய மாதத்திலே ஏனைய மாதங்களை விட செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை இரட்டிப்பாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்மடங்காக்கி தருகிறார். இந்த அடிப்படையில் அந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் பரிபூர்ணமாக இபாதத்தை கழித்து எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தை முறையிட்டு ரமலானுடைய மாதத்திலே ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆக்களை கபூல் செய்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் இபாதத்துகளிலே அவைகளை கழிப்பதற்கு நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். அதே போன்று நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை 4 தலைப்புகளிலே பார்த்திருக்கிறோம். அதில் ஃபிரௌனோட நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடைசி தருவாயில், அதாவது ஃபிரௌனுடைய கடைசி தருவாயில் ஏற்பட்ட ஒரு சம்பவம், அதை இந்த தொடரிலே 5வது தொடராக இன்ஷா அல்லாஹ் பேச நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சம்பவங்களின் மூலமாக எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை எங்களுக்கு வச்சிருக்கிறார். அன்பான இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் இறைவன் பக்கம் மீளனும். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அழகான சந்தர்ப்பம் தான் நோன்புடைய காலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் சென்ற தொடரில் கூட நான் ஞாபகப்படுத்தியிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா 9 ஆயாத்தின் பையினாத் 9 அத்தாட்சிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். ஆசா அவருடைய சதியை கொடுத்திருந்தான். அதே போல தன்னுடைய கையை பொக்கட்டுள்ள போட்டு வெளியெடுத்தால் அது வெள்ளை நிறமாக மாறக்கூடிய ஒரு அத்தாட்சி. அதே போல வெள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருந்தான். அதே போல வெட்டுக்கிளி, இதே போல பேனை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய கூட்டத்தை சோதிச்சிருந்தான். அதே போல தவளைகளை கொண்டு, அதே போல இரத்தத்தை கொண்டு, அதே போல பஞ்சத்தை கொண்டு, இப்படி 9 அத்தாட்சிகளை கொண்டு அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்தார். காரணம் என்ன? இறைவனை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வை நம்பணும், மக்கள் அல்லாஹ்வை வழிபட வேண்டும், அவனுக்கு இபாதத் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம், நபீனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவரின் மூலமாக தஅவத்தை அந்த கூட்டத்துக்கு சேர்த்தார். அன்பான இஸ்லாமியர்களே, அவர்களுடைய கூட்டம், ஃபிரௌன் கூட்டம் பெருமை அடைந்தாங்க. என்ன அதாவது வரலாறு எழுதுறாங்க, தானத்தில் சொல்றவங்க பஞ்சம் வந்துச்சு, உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லுவாங்க, இந்த பஞ்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவாங்க, பஞ்சத்தை நீக்கினா நாம உங்களை ஈமான் கொள்றோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பஞ்சத்தை நீக்குவான், ஈமான் கொள்ளல, மறுபடியும் பாவம் செய்வாங்க. இப்படி 9 அத்தாட்சிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டியோ பெருமை கொண்டார்கள். செய்யற பாவத்துடல் எந்த அளவுக்கு கடைசியாக
கிட்டத்தட்ட வரலாறுகள் எழுதுறாங்க 16 லட்சம் பேரை கொண்ட ஒரு படையை திரட்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களுடைய கூட்டத்தையும் கொல்றதுக்காக ஃபிரௌன் திட்டமிட்டார். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறான். ஃபஅஸ்ரி பிஇபாதி, என்னுடைய அடியார்களை, அன் அஸ்ரி பிஇபாதி வஹினலா மூசா அன் அஸ்ரி பிஇபாதி இன்னக்கும் முத்தபஊன், இரவோடு இரவாக உங்களோட கூட்டத்தை எடுத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, போயிடுங்க. இது போறதை கேள்விப்பட்டு அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய அந்த காலை பொழுதுல ஃபிரௌன் தன்னுடைய படையை ரெடி பண்ணி கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டி கொண்டு போறாங்க அவங்களோட கூட்டத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாமும் கூட்டமும் போறாங்க, நீண்ட வரலாறு போறாங்க. கடைசி என்ன மாட்டுது, கடல் முழுக்க. பின்னால ஃபிரௌன் கூட்டம், பெரியோர் படை, இவங்க எல்லாத்தையும் கொல்ல போறாங்க என்றது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் உணர்வு சொன்னாங்க. இன்னா முதுரகூன், யார சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. யாரு ஈமான் கொண்டவங்க சொன்னாங்க, எங்களை எல்லாத்தையும் கொண்டாந்து மாட்டி விட்டுட்டீங்க தானே. யாரப்பா சொன்னா, நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவனோட கூட்டம் சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல சொல்றான், இல்லை நல்ல இடத்துல மாட்டினீங்க, அங்களால போக மேல கடல், பின்னுக்கால பிறந்த கூட்டம், நாங்க எல்லாமே மௌத்தா போக போறோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குறை சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனால்தான் ஒரு முறை துணையுடைய அந்த போர் நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்துடைய பொருட்களை பிரிச்சு கொடுத்தாங்க. இந்த நேரத்துல ஒருத்தர் சொன்னாரு, இந்த கனிமத் என்ன நீங்க பிரிச்சதே தானே, யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரிச்ச கனிமத் நீதமில்லாம பிரிச்சிக்கிறாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆத்திரம் வந்துச்சு. சொல்லிட்டு சொன்னாங்க, யர்ஹமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரஹ்மத் செய்யட்டும். என்னது கது ஊதிய அக்ஸர மின் ஹாதா, இதை விட அவங்களோட கூட்டத்தால நோவடிக்கப்பட்டாங்க. அதை சொன்னாங்க, பொறுமையாக இருந்தார்கள் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த சந்தர்ப்பத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லிட்டு தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய ஒருவரே, சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிக்கிறான். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, கல்லா, அப்படி இல்லை, நான் யாரை மாட்டல்ல, இன்ன மஹிய ரப்பி சயஹ்தி, இந்த ரப் என்னோட இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களோட அத்தாவை அடிச்சாங்க, 12 பாதைகளாக கடல் பிளக்குது. கத்தௌதில் அதீம், மலைகளை போல பாதைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 பாதைகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். இப்ப கூட்டம் போறாங்க. இத பார்த்துட்டு இருந்த ஃபிரௌன் கூட்டம் அவங்கள சொல்றதுக்காக அவங்களும் கடலுக்குள்ள இறங்குறாங்க. பாதைகளா அதாவது பிளந்துட்டு தானே இறங்கின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நாட்டை தாண்டி மற்ற நாட்டுக்கு போயிட்டாங்க. போன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்ப உங்களோட அத்தாவால அதே கடலுக்கு அடிக்கிறாங்க. பிளந்த கடல் மறுபடி முன்பு சேருது. ஃபிரௌனுடைய கூட்டம் நடுவில் மாட்டிக்கொண்டிருக்கு. எல்லாம் மூழ்கடிக்கப்படுறாங்க. ஃபிரௌனுக்கு விளங்கிட்டு ஏண்ட அஜல் என்ன, ஏண்ட உசுர் போக போகுது. உடனே சொன்னான், ஃபிரௌன் சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல வ அன மினல் முஸ்லிமீன். எப்படி அந்த மௌத்தா போறக்கூடிய கட்டத்துல கூட அஜல், நான் என்னது, நான் மௌத்தா போறேன் அந்த கட்டத்துல கூட அவங்க பெருமை போகல. என்ன சொன்னா, பனூ இஸ்ரவேலர்கள் எந்த ரப்ப இறைவனாக ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த ரப்ப நான் இறைவனாக ஏற்றுக்கொண்டேன். டிரெக்டா கூட சொல்ல, யா அல்லாஹ் உன்னை நான் இறைவனாக ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொல்லல. பனூ இஸ்ரவேலர்கள் யார ரப்பாக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களதான். இந்த நேரத்துல ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஹ்மத்ல வரக்கூடிய முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ஹதீஸ், அவங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்றதுக்கு பின்னால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றாங்க, இந்த ஃபிரௌன் இத சொன்ன நேரத்துல நான் என்ன தெரியுமா செஞ்சேன், ஒரு குடி மண் எடுத்து அந்த வாயில அமிக்கினேன். சில நேரம் இவன் சொன்ன இந்த வார்த்தையால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் உள்ளவன், அவனோட கோபத்தை விட இரக்கம் முந்தி இவனையும் மன்னிக்கலாம். அவ்வளவு இரக்கம் உள்ள செல்லுகிறாங்க. இவனை மன்னிச்சுட்டா, இவ்வளவு பெரிய கொடுங்கோலான அரசன் தண்ணீர் அப்ப என்று சொன்னவன
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரம் மன்னிக்கலாம். அதனால ஒரு கூடி மண் எடுத்து வாயில அமிக்கின பேசாம இருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை பார்த்து சொல்றான், ஆல் ஆன வகத அஸைத் மின் கபல், இதுக்கு முன்னால மாற்றம் செஞ்சு கர்கரா என்று சொல்லுவாங்க. அதாவது தௌபா, நாங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறதா அதுல பல கண்டிஷன் இருக்கு. அதுல ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? எல்லா பாவத்தையும் செஞ்சாச்சு நல்லடியாராக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை சுவர்க்கத்துடைய ஆடைகளை, முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய பெரிய ஹதீஸ், சுவர்க்கத்துடைய ஆடைகளை அனுப்பி அந்த நல்லடியார கஃன் செய்வார். சுவர்க்கத்துடைய ஆடைகள், சுவர்க்கத்துடைய கஃன் அதை எடுத்துக்கொண்டு வருவாங்க சோதரிகள். அப்ப அதை பார்த்த உடனே அந்த சந்தோஷத்தால அவருடைய உயிர் எப்படி தெரியுமா போகும்? மாவுல ஒரு முடி இருந்தா எப்படி லேசா எடுக்கணுமோ அவர் அந்த சந்தோஷத்தை இன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உயிர் கைப்பற்றப்படும். இதே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காஃபிர், அல்லாஹ் மறுத்தவர், தொழுகை இல்லாதவர், இஸ்லாத்தை பின்பற்றாதவன், இவனுடைய கெட்ட முடி எப்படி தெரியுமா? மலக்குமார்கள் வந்து உசுர் எடுப்பாங்க. எப்படி தெரியுமா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை உசுரோடு அதனுடைய தோலை கலட்டி எடுத்தால் எவ்வளவு பாரதூரமாக வேதனையாக இருக்குமோ அதை மாதிரி சொன்னாங்க. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மரணங்களை நமக்கு நசீபாக்கணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்துல அதுல ஒரு கண்டிஷன் தான் என்ன தெரியுமா? குப்பார்கள், பாவம் செஞ்சவங்க சொல்றது சௌபாடு ஒரு ஷரத்து தெரியுமா? இப்படி உசுரை எடுத்துக்கொண்டு வரக்குள்ள தொண்டை குடிக்கிட்ட வந்தாச்சு. இதுக்குதான் கருதரா கருதரா இப்ப விளங்கிட்டு தானே தீனுல் இஸ்லாம் உண்மையான மார்க்கம். நாங்க இவ்வளவு காலம் தொழல, சரியா சதக்கா கொடுக்கல, ஜக்காத்தை பேணி கொடுக்கல. இப்ப எல்லா பிக்சரும் என்ன செய்யும்? தெளிவாகும். எங்க அந்த உயிர் எடுக்கக்கூடிய உடனே சொல்லுவான், யா அல்லாஹ் லஅல்லி அஅமல் சாலிஹன் தரக். வேறொரு குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சூரத்துல் முனாஃபிகூன்ல, லௌலா அக்ஸர்தனி, யா அல்லாஹ் கொஞ்ச நேரம், கொஞ்சம் சின்ன ஒரு சந்தர்ப்பம், சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கொஞ்சம் தாயா அல்லாஹ் சேர்த்து வச்ச பேங்க்ல அங்க இங்கெல்லாம் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் சதக்கா செஞ்சுட்டு வாங்க. சேர்த்து வச்ச எல்லாத்தையும் சதக்கா செஞ்சுட்டு வார. சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சின்ன சந்தர்ப்பம், பெருசா ஒன்றும் தேவையில்ல. இருக்கிறது எல்லாத்தையும் தான தர்மம் சதக்கா கொடுத்துட்டு வாருங்க. அல்லாஹ் எல்லா கெட்டவர்களும் தன்னுடைய மரண தருவாயில இதத்தான் சொல்லுவாங்க. அதுல ஒன்றும் நடக்காது. 12 உங்களோட உசுறு போகணும் என்றால் 12 மணிக்கு மெடிக்கல் 12:02 இல்ல, 12:01 கரெக்டா மலக்குள் நோக்கு வந்து எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு முன்னாகத்தான் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியா. மேலாண்மைகளே, இப்படித்தான் நாளைக்கு தௌபா செய்வோம், வாரக்கிழமை சொல்லுவோம், வாரக்கிழமை ஜும்மாக்கு நேரத்தோட வருவோம், வாரக்கிழமை சுபோ சொல்லுவோம், இந்த வார மாசத்துல இருந்து தௌபா செய்வோம், 27 தௌபா செய்வோம். சகோதரிகளே, 27 தௌபா என்றது ஒரு ட்ரையல் தான், அது உண்மையான தௌபா இல்ல. உங்களுக்கு எப்படி தௌபா அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும் என்றத படிச்சு தாரது. அது இல்லாம இமாம் சொல்ல கையால செஞ்ச பாவம், காலால செஞ்ச பாவம் அவருக்கு தெரியுமா நீங்க என்ன செஞ்ச பாவம் என்று. சகோதரிகளே, நீங்க கேட்கணும் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் இந்த கையால இன்னும் பாவம் செஞ்சிருக்கீங்க, என் காலால் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு தொழுகை விட்டிருக்கிறேன், யா அல்லாஹ் நீங்க கேட்கணும். இவர் சொல்லி கொடுத்து முன் பாவம், பின் செஞ்ச பாவம், வார வருஷத்துக்கு செய்ய போற பாவம், இது எல்லாமே அங்கெல்லாம் அதெல்லாம் எக்ஸெப்டட் இல்ல. இதெல்லாம் ஒரு பெயர் உங்களுக்கு சொல்லித்தாரது எப்படி அல்லாஹ்விடத்துல நீங்க தௌபா செய்யணும். இது உண்மையான தௌபா இல்ல சொல்றது. அதனால நாங்க விலையை சொல்லுவோம். ஹஸ்ரத் மார இருக்கிறாங்க, 27 வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல, வந்து கேளுங்க, ஹஸ்ரத் மாட்ட கேளுங்க எப்படி அல்லாஹ்விடத்துல நான் தௌபா செய்யறது. அதோட கண்டிஷன் என்ன? இன்னைக்கு வந்த போறோம் சதக்கா செஞ்சுட்டு வாருங்க, இது அமல் செஞ்சுட்டு வாருங்க, நல்லவனாக இது வாரு இல்ல. ஒரு நிமிஷம் கரெக்ட் டைம் ஒன் டைம் என்ன செய்யும்? உசுறு போர்ல போகும் சொல்லுவது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் சந்தர்ப்பம் கேட்பாங்க. நல்லவர்களை தவிர நல்ல அடியார்கள் சொல்லுவாங்க, கத்திமூனி அவசரமா அடக்குங்க, 8 ஹவர் 10 ஹவர் மட்டும் எல்லாம் வச்சு கொண்டீங்க வாடா, அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க வந்து என்னைய பார்க்கணும் என்றெல்லாம் தேவையில்லை, உடனே கொண்டு போய் நடக்குங்க, சொர்க்கம் எனக்காக காத்திருக்குது. எத்தனை பேர் ரெடி ஆகிக்கிறோம் சகோதரர்களே?
எத்தனை பேர்கள் ரெடி ஆயிக்கணும். இன்னமும் பாவம். இந்த துருக்கியில நடந்த இன்சிடென்ட் 50,000க்கும் மேற்பட்டவங்க ஷஹீதானா சோதரிகளே. அதுல 2 பேர் ஜனாதா ஒரு கத்திரத்தை தூக்குறாங்க. ஒருத்தர் சுஜூத நிலைமையிலே மௌத்து, இன்னொருத்தர் கையில தஸ்பீ செஞ்ச நிலைமையில மௌத்து. இதே பாவம் செஞ்ச நிலைமையில இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட நல்லா காப்பாற்றுவாங்க. செஞ்ச பாவத்தோட கியாமத்னால கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் காப்பாற்றணும். முடிவுகள் நல்ல முடிவுகளாக அன்பான இஸ்லாமியர்களே, இப்ப சொந்த பிடிக்கு வந்தாச்சு. இங்க வந்து தௌபா செஞ்சு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். கியாமத் நாள் நெருங்கிட்டு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக நீங்க எப்ப எடுத்தாலும் எங்கேயாலும் ஒரு இடத்துல ஒரு தீவுல பூமி அதிர்ச்சி வந்து கொண்டே தான் நீக்குது. எங்க நீங்க நியூஸ பாருங்க, ஏதாவது ஒரு நாள் இப்படி வருதா கியாமத் நாள் நெருங்கிட்டு இல்மு பறிக்கப்படும், வாழ்க்கையுடைய பரக்கத்தை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த நாளும் கொலை செய்யப்பட்ட நியூஸ் தான் வந்து கொண்டே. கொஞ்ச நாளை பார்த்து சொல்றது, கொஞ்ச நாளைக்கு முந்தி கரண்ட வெட்டுறதும் கழுத்தை வெட்டுறதும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அது கரண்ட் கொஞ்சம் சரியாவிட்டு கழுத்தை வெட்ட நடந்து கொண்டுதான் நீக்கி அது நிக்காது. கியாமத்தான் நெருங்கிட்டு சொல்றது, கியாமத்தான் நெருங்கிட்டு கொலைகள் அதிகரிக்கும். கொலை செஞ்சவங்களுக்கும் தெரிய நான் என்னத்துக்கு இவருக்கு கொலை செஞ்சேன், கொலை செய்யப்பட்டவருக்கும் தெரிய நான் என்னத்துக்காக கொலை செய்யப்பட்டேன் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னால் கியாமத் நாள் நெருங்கி விட்டது என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த கியாமத் நாள்ல 10 அடையாளங்கள் உண்டு. என்ன தெரியுமா? கிழக்குல உதிச்ச சூரியன் மேற்குல உதிக்கும், மாறி உதிக்கும். இதை கண்டோடனே மக்கள் எல்லாரும் தீனுக்கு வருவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. சிலவங்க தௌபா செய்ய ஆரம்பிப்பாங்க. தௌபாவுடைய வாயல் அதோட மூடப்பட்டாச்சு. ஐக்கங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வேதல் சோதனைகளே. அதுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பங்கள் தந்திருக்கிறார். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க 27 தௌபா செய்வோம், வாரக்கிழமை ஸ்டார்ட் ஆகும், நாளைக்கு செக் எழுதி குடிச்சிருப்பாங்க. செக் பாஸ் ஆகுது, அவர் உசுரோட இல்லை, அவரை கபர்ல வச்சாரு. எத்தனையோ மையத்துக்களை கேள்விப்பட்டு போகுது. அதனால அம்மா இஸ்லாமியர்கள் உங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை இறைவன் பக்கம் மீட்டிக் கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம், அழகான சந்தர்ப்பம் இந்த ரமலானுடைய சந்தர்ப்பம் வருது. அன்பான இஸ்லாமியர்களே, ஊரு போகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இல்ல நீ சொல்ற இதை ஏற்றுக்கொள்ளலா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மௌத்தாக்கிட்டு சொல்றான். ஓண்ட உடம்ப நாங்க இன்றைய நாள் பாதுகாப்போம். உனக்கு பின்னால வாரவங்க ஓண்ட உடம்ப பார்த்து என்ன செய்யணும்? படிப்பினை பெறணும். எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். எவ்வளவு பெரிய பெருமையோட இருந்தாலும் பெருமை கதை கதைச்சாலும் ஒரு நாளைக்கு போகத்தான் ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது. அமலும் சாலையான அமலை தவிர மற்ற எல்லாமே எங்களை விட்டுட்டு போகும். அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நாள் கூட்டமும் அழிக்கப்பட்டது. சொல்றார், எல்லாத்தையும் அழிச்சுட்டோம், எல்லாத்தையும் தாக்கி அழிச்சு போட்டோம், எல்லாத்தையும் என்னை மூழ்கடிக்க செய்தோம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம் என்று குர்ஆன்ல சொல்றார். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இவர்கள் அழிக்கப்பட்ட அந்த நாள் தான் முஹர்ரமுடைய 10வது தினம். இதனால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்தோடனே கேட்டாங்க, யூதர்கள் நோம்பு பிடிக்கிறாங்க, என்னத்துக்காக நோம்பு பிடிக்கிறீங்க? ஃபிரௌன் இடத்துல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட கூட்டத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான், அதனால நோம்பு பிடிக்கிறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு அஹqqu பி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக சந்தோஷப்பட உங்களை விட நாங்க ஏற்றமானவர்கள். அவர்கள் நோம்பு பிடிச்சு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வார வருஷம் ஹயாத்தோட இருந்தால் இந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யறதுக்காக இன்னொரு நோம்பு கூட்டி பிடிப்பேன், 9 10 சேர்த்து பிடிப்பேன் என்று சொன்னாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த வருஷம் ஹயாத்தோட ஈக்கல அன்பான ஸலவாத்துல்லாஹி வஸலாமு அலைஹி. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான். இவருடைய உடம்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான் என்று சொல்றான். இவருடைய அந்த வரலாறு துக்தூர் ருஷ்தி அல் பத்ராவி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் ஒரு வரலாறு பேசுறாங்க. ஃபிரௌனுடைய உடம்பு அழிக்கப்பட்டதன் பின்னால அடக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. காலமும் ஏனென்று சொன்ன காலத்தோட பழக்கமைக்கு மன்னர்கள் மௌத்தா போனா மரணித்தால் அவங்க என்ன செய்யறேன்னா அவங்களோட கேடயம் அவங்களோட ஆடை அதோட தான் நடக்குவாங்க. ஏன்? அது ஒரு கண்ணியம். அது அடக்கினா கல்வர்கள் என்ன செய்வாங்கன்னா கபரை தோண்டி அதை எடுக்கிறது என்னத்துக்கு விற்கிறதுக்கு சோதர்களே. இப்ப கிரவுண்ட் உடம்பு அவனோட மௌத்தாப்போட அந்த சகாக்களோட சேர்த்து என்ன செய்தா கடைசியாக 1872 கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னால
கபிஅத்துத்தேர் அல் பஹரி என்று சொல்ல இடத்துல அடக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல அது நீண்ட ஒரு வரலாறு. அதுக்கு பின்னால் அவனுடைய கொடி கண்டுபிடிக்கப்பட்டு 1872 ஆண்டு 1881 ஆண்டு அவனுடைய உடம்பும் அவனோட சேர்ந்து இருந்த மம்மீஸ்களுடைய உடம்பும் கோலாக் என்று சொல்லக்கூடிய எகிப்து நாட்டுல எகிப்துடைய அந்த மியூசியத்துக்கு மாற்றப்படுது. இதுல கப்பல்ல மாற்றப்பட்டதன் பின்னால கிட்டத்தட்ட 20 மம்மீஸ் நாங்க நேரடியாக நான் போய் பார்த்தேன். அன்பான இஸ்லாமியரும் அந்த மம்மீஸ் ஹால்ல 20 மம்மீஸ்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதுல 18 கிங்ஸ், அதாவது ஆண்களும் 2 குயின், அதாவது 2 பொம்மையில மையத்தும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஃபிரௌனுடைய உடம்பு மட்டும் 7-19 உடம்பை விட கொஞ்சம் வித்தியாசமானது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, 1981 ஆண்டு இப்ப இந்த பொடிஸ்களை சம்பந்தமாக பிரான்ஸ் கேள்விப்படுது இப்படி கிடைச்சின்னு சொல்லி. சோதரிகளை இவங்க எப்படி எங்க இலங்கையும் சைனாவும் உறவு முறையோ அதாவது அலாக்காக்கள் இருக்குதோ அத மாதிரி எகிப்து நாட்டுக்கும் பிரான்ஸுக்கும் பெரிய ஒரு இது ஒன்று இருக்குது. நிறைய பேர் திருமணம் கூட முடிச்சிருக்கிறாங்க. அதிகமானவங்க பிரெஞ்சும் கூட பேசுவாங்க. சோதரிகளை 1981 ஆண்டு இவர்களுடைய பொடிஸ்களை ஆய்வு செய்யறதுக்காக பிரான்ஸ் அனுப்பப்படுது. ஐக்கிய ஹெட்டாக இருந்தவர் தான் விஞ்ஞானி மோரிஸ் புக்காயில் என்று சொல்லக்கூடியவர். இவர் என்ன செய்யறாருன்னா இதை ஆய்வு செஞ்சுட்டு இந்த பொடிஸ்கள் ஆய்வு செஞ்சிருக்கிறான். அவனுடைய பொடியுடைய ரிப்போர்ட் போறது கிட்டத்தட்ட 3000 வருஷம். 3000 வருஷம். 3000 வருஷத்துக்கு பின்னுக்கால போயிட்டு வரலாறு பார்த்தா நபீன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல அந்த அவங்க வாழ்ந்த காலம். சோதரிகளே, இப்ப இவருக்கு யோசனை இருக்குது இந்த பொடி ஏன் இவ்வளவு காலம் பாதுகாக்கப்பட்டிருக்குது ஒரு வித்தியாசமாக. அந்த நேரத்தில் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் சொன்னாங்க இது சம்பந்தமாக குர்ஆன் ஏதோ ஒன்று சொல்லுது. அவர் ஆச்சரியப்பட்டாரு. பொடி கடைசி 200 வருஷம் 1400 வருஷத்துக்கு முன்னால எப்படி இதை பத்தி குர்ஆன் பேசும்? சோதரிகளே, இதுக்கு பின்னால் இவருக்கு தூக்கம் இல்ல. இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா மெடிக்கல் கான்பரன்ஸ் ஒன்றுக்கு சவுதி நாட்டுக்கு போறாரு. அங்க போய் என்ன செய்யறாருன்னா பைபிள்ல அங்க இருக்கக்கூடிய அறிஞர்களோட ஒரு கலந்துரையாடல். அந்த கான்பரன்ஸ்ல அவர் சொல்றாரு பைபிள்ல இந்த ஃபிரௌனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி என்றா பைபிள்ல மெத்தியூஸ் என்ற ஒரு அந்த பகுதியில பாரோவும் அவனது சேனைகளும் கடலில் மூழ்கி மாண்டனர். பாரோ என்று ஃபிரௌன், அவனது சேனைகள் என்ற ஃபிரௌன் ஏற்றுக்கொண்டவங்க கடலில் மூழ்கி மாண்டனர். அவர்களில் எவரும் உயிர் பிழைத்தார் இல்லை, எல்லாமே மௌத்து. இவ்வளவு தானே இது ஃபிரௌனோட உடம்பு பாதுகாக்கப்படும் என்று சொல்லி எங்கேயுமே சொல்லப்படல என்று சொன்ன உடனே எங்களுடைய இஸ்லாமிய ஒரு அறிஞர் ஒரு சயின்டிஸ்ட் தெரிவி சொன்னாரு இவன் உடம்ப கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாப்போம் என்று சொல்லிக்கிறான் என்று சொன்ன உடனே அவர் எழும்பி சத்தம் போட்டு சொன்னாரு லகது தகல்துல் இஸ்லாம் வ ஆமல்து பிஹாதல் குர்ஆன். இந்த தீனுல் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். இந்த ஒரு வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. பிரான்ஸ்க்கு போறாரு, 10 வருஷம் நீக்கிறாரு. ஒரு கிதாப் வந்து கோர்வை செய்யறாரு. தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கிதாபுடைய அந்த அட்டையை தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கிறேன். அவரு அதாவது இஸ்லாத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 17 லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு கிதாபு. அதுல அல் குர்ஆனு வத் தௌராத்து வல் இன்ஜீல் வல் இல்ம், அதாவது சயன்ஸ், குர்ஆன், தௌராத், இன்ஜீல் சம்பந்தமாக குர்ஆன் இஸ்லாம் என்ன சொல்லுது என்ற உண்மையான அறிவை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1998 மௌத்தா போனாரு. அவருடைய கபர் அல்லாஹ் பிரகாசமாக்கணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஒரு குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை மாறுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்களை ஓதுறோம், எவ்வளவு படிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில ஒரு குர்ஆனுடைய வசனம் சொல்லக்கூடியவர்களாக ஆக்கிக்குதா, சதகா கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கியத எந்த ஹிதாயத்தில் இந்த குர்ஆன் ஹிதாயத் கொடுக்கக்கூடியது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். இதே ஒரு ஹிதாயத் கொடுத்தீங்க. எங்களோட வாழ்க்கையில் என்ன ஹிதாயத்தை சொல்றீங்க? எத்தனை பேர் சுபோதுறோம், எத்தனை பேர் சதகா கொடுக்கிறோம், எத்தனை பேர் அன்றாட துஆக்கள் ஓதுறோம், சந்தர்ப்ப துஆக்கள் ஓதுறோம், எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு துஆ தொழுகிறோம், எத்தனை பேர் அக்லாக்கோட நடந்துக்கிறோம். 27 வரைக்கும் தௌபாக்கு வெயிட் பண்ணவானா என்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சகோதரர்கள். அதனால நாங்கள் இப்பயே தௌபா செய்வோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அத்தாட்சியாக ஆக்கி வச்சுக்கிற என்ன தெரியுமா, பாவம் செஞ்சு பாவத்தில் அவங்க போவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு அத்தாட்சியை இன்னும் வைத்திருக்கிறார். அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எதிர் வரக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் அழகான ஒரு சந்தர்ப்பம். இப்ப இருந்து ஆரம்பிப்போம். குர்ஆன் ஓத தெரியாதா? ஹஜ்ரத்மார் 1க்கு 2 பேர் இருக்கிறாங்க.
வந்து கேளுங்க, படிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு கிதுமத் செய்யறதுக்கு தான் அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, பிக்ஹ் சட்டம் கேளுங்க, அத குர்ஆனை படிச்சு கொள்ளுங்க, தீன படிங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நிச்சயமாக சேஞ்ச் ஆக்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மனைவியுடைய பாவங்களை மன்னிப்பானா, பெற்றார் உற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, கொஞ்சமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயா, அதில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயா, ரமலானிலே பரிபூர்ண பிரயோஜனத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிட்டு ரஹ்மானே. ரமலான்ல எத்தனையோ பேரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறாய் யா அல்லாஹ், அப்படியான கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிறியா அல்லாஹ், சுவர்க்கவாதிகளாக ஆக்கிறியா அல்லாஹ், முடிவுகளை கலிமாவுடைய முடிவுகளாக குர்ஆன் திலாவத் ஓதக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உயிரை கைப்பற்றி ரஹ்மானே நல்ல